தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன் மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் தூராயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் பூனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள் மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் ஏ கந்தா, இவனா இந்த தடவை என்ன செய்ய போறான்னு தெரியலையே. நம்ம வேஷத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட போறான். இப்போ என்ன பண்றது? கந்தா, இவருக்கு நம்ம ஸ்தபதி ஐயா வீட்டை காட்டிட்டு வா. ஐயா, இவங்க கூட போங்க. சரி வாங்க, உங்களுக்கு நான் வழி காட்டுறேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அப்பாடா, நான் ரொம்ப தூரத்துல வெளியூர்ல இருந்து வர்றேன். ஊருக்கு பேர்லாம் கிடையாதா? ஊருக்கு இன்னும் பேர் வைக்கல. நிறைய மனுஷங்களுக்கே பேர் வைக்கல, சும்மா தான் சுத்திட்டு இருக்காங்க. இதுதான் அவரு வீடு, போய் பாருங்க. நன்றி தம்பி, நீ கிளம்பு. அப்பாடா, பொடிய நம்மள அடையாளம் கண்டுபிடிக்கல. இவன் எப்படியெல்லாம் நம்மளை பயமுறுத்திட்டான். இன்னைக்கு எதுவுமே தெரியாத பையனா இருக்கானே. சரி, நம்ம வேலையை கவனிப்போம். இலங்கையில் கதிர்காமத்துக்குன்னு ஒரு சில ரகசியங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இங்க என்ன ரகசியம்? அதெல்லாம் வேல் பற்றிய ரகசியம்தான். விவரம் தெரியாமல் அதை பற்றி பேசுறது தெய்வ குத்தம். அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம், வேறு சந்தர்ப்பம் வரட்டும். சில விஷயங்கள்லாம் ரகசியங்கிற பேரில் வதந்தியாகவும் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யாராவது அதை பற்றி இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்களா? அப்பப்போ யாராவது அதை பற்றி பேசுவாங்க, விசாரிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்கள நான் பார்க்க முடியாது. நானும் இதை பற்றி பெருசாக ஆர்வம் காட்டுறதில்ல. இப்போ கூட முருகவேல்னு ஜனனி பேசுனதுனால தான் இதை பேசுகிறேன்.
நான் இந்த டாபிக் இப்ப பேசுறதுக்கு காரணம் இந்த திருச்செந்தூருக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இங்க வர ஒவ்வொரு தடவையும் புது தகவல் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். உண்மைதான். முருகனுக்கும் பாரம்பரியமாக இங்கே உள்ளவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் சில அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் அப்படித்தான் திருவேலங்குடின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அங்கே ஒருத்தனோட ஜாதகத்தை பார்க்குறப்போ அவனுக்கும் முருகனோட புராண கால சம்பவத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. ஆனால் அவன் ஜாதகத்தை கணிச்சு பலனை எழுதுன நாடி ஜோசியர் இறந்துட்டார். அந்த நாடி ஜோசியரோட மரணத்தில் ஏதோ மர்மம் அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேம்மா. அது கடந்துட்டு போதுமா. இந்த மாதிரிதாம்மா இங்கே யாரோ சில பேருக்கும் கோவிலுக்கும் முருகனுக்கும் ஒன்றுக்கொன்று ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கிட்ட என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லவும் முடியாது, யாருக்கிட்ட அந்த ரகசியத்துக்கான சாவிகள் கிடைக்கும்னு தெரியாது. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். இது அந்த மாதிரி கணக்கு இல்லை. இப்படி பார்த்தாலும் சரியா வரல. என்னவா இருக்கும்? இந்த மாதிரி நினைச்சா என்ன? ஏன் வந்துட்டீங்க? அவரை பார்க்கலையா? அவர் பேசுறத மட்டும் கேட்டுட்டு வந்துட்டீங்க. சரி, போறதுன்னா போங்க. இதை எடுத்துட்டு போங்க. என்ன என்னது? தீர்த்தம். திறந்து பாரு. அன்னைக்கு நீங்க தேடி வந்தது இன்னைக்கு எடுத்துக்கோங்க. வாங்கிக்கோங்க. முருகா, அண்ணா முருகா, சொல்லுங்கண்ணா. நான் மார்க்கெட் போயிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிண்ணா. ஆஃபீஸ் கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி, நான் பார்த்துக்கிறேண்ணா. போயிட்டு வாங்க. ஐயா, 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 பார்த்து பார்த்து, ஐயா, பார்த்து பார்த்து வாங்க ஐயா. டிராவல்ஸு இதுதான். என்ன விஷயம்? நான் சதுரகிரி போகிறதுக்கு கார் வேணும். அப்படியா? வாங்க, உள்ள வாங்கய்யா. வாங்க, நானே வரேன். வாங்க, பார்த்து வாங்கய்யா. மெதுவா, வாசல் இருக்கு, பார்த்து வாங்கய்யா. உள்ள வாங்கய்யா. வாங்க, இடது பக்கம் சேர் இருக்கு, பார்த்து உட்காருங்கய்யா. மெதுவா மெதுவா, பார்த்து. பாத்தியா? பார்த்து. அப்புறம் ஐயா, நீங்கள் சதுரகிரிக்கு தனியாக காரில் போகிறத விட பஸ்ஸில் போகலாமாங்கய்யா? வர சனிக்கிழமை ஒரு குரூப்பு போகிறாங்க. நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். காலையில் போனீங்கன்னா சாயந்தரம் வந்துடலாம். இல்லை, நான் தனியாக போகணும். உங்ககிட்ட கார் இருந்தால் சொல்லுங்கள்,
இல்லைனா நான் வேற டிராவல்ஸ் பார்த்துக்கிறேன். ஐயா ஐயா உட்காருங்கய்யா உட்காருங்க. வர சனிக்கிழமை தானே, நானே ஏற்பாடு பண்ணுறேன். ஐயா ஏதாவது காபி டீ சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நம்பர் எங்கே வச்சேன்? என்ன முத்து, ரொம்ப பிஸியாக இருக்க போல் இருக்கு. எங்கடா போயிட்டு வர நீ செஞ்ச காரியத்தால் என்ன தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தேவையாடா? அதுங்கனால தப்பிச்சேன். இதே வேற ஆளாக இருந்தால் என்னை வெட்டியே போட்டிருப்பான். எதுக்குடா அப்படி பண்ண? எங்கடா அந்த காரு மற்ற பொருளெல்லாம்? இரு, டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. எல்லாம் சரியாயிடுச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, போதுமா? இனிமேங்கிறது இருக்கட்டும். எதுக்காக அப்படி செஞ்ச? என்கிட்ட நீ பேசினப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கதாக சொல்லவே இல்லையே. கடைசி நேரத்தில் வேற வழி இல்லாமல் செஞ்சிட்டேன். இனிமே இப்படி செய்ய மாட்டேன், போதுமா? சரி, காரங்கடா. கதிராச வீட்டில் விட்டு வந்துட்டேன். அதுல இருந்த லக்கேஜ் எல்லாம் கார்லயே தான் இருக்குது, ஒரு பொருள் கூட எடுக்கல. உன்னெல்லாம் நம்பி டேய், கஸ்டமர் வராங்கன்னு நினைக்கிறேன். சும்மா தொண பேசாம அப்படி ஓரமா போய் உட்காரு. கஸ்டமர் வராங்களா? நீ கேட்டுக்கிட்டு இருந்திய லக்கேஜ் எங்கன்னு. அந்த லக்கேஜோட ஓனர் அவங்க தான், அவங்க கிட்ட கேட்டுக்க. டேய் மடையா, அவங்க உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கடா. என்னது, போலீஸா? ஐயோ ஆமாடா. இப்போ மட்டும் ஒன்றை என் கூட சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இந்த கடையோட மொத்தமாக அள்ளிட்டு போயிடுவாங்க. சரி, நீ எப்படியோ சமாளிச்சுக்க. நான் இந்த டேபிளுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறேன், பார்த்துக்கடா. ஐயோ ஐயோ ஐயோ. வாங்க மேடம். போலீஸ் என்கொயரிக்கு வந்தாங்களா? இல்லைங்களே. இனிமே வருவாங்க. ஏன் சார், நாங்க தங்குற ஹோட்டலை நம்பி கார் புக் பண்றோம். அவங்க உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி அந்த பொறுப்பை தராங்க. நீங்க இந்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? இப்ப எங்க லாஸுக்கு யார் சார் பொறுப்பு? இல்லை மேடம், அது சாரி, கிடைச்சிரும். நீங்க தப்பான ஆளை நம்பினதுனால இப்ப எல்லாருக்குமே பிரச்சனை. ஓகே, அத போலீஸ் கவனிச்சுப்பாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்ப நாங்க இருக்கிற நிலைமைக்கு நீங்க தான் பொறுப்பு. சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? எங்க பாஸ்போர்ட் இல்லாம நாங்க எங்கேயும் வெளியில போக முடியாது. சோ எங்களுக்கான ஏற்பாடு செஞ்சு தாங்க. யாராவது பாஸ்போர்ட் ஏஜென்ட்டை பிடிச்சு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு கேட்டு சொல்லுங்க. செய்வீங்களா? கண்டிப்பா செய்யறேன் மேம். நாளைக்கு இல்ல, இன்னைக்கு ஏற்பாடு பண்றேன் மேடம். நம்பலாமா? இதையாவது ஒழுங்கா செய்வீங்களா? அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேடம். ஏன்? ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அப்படியெல்லாம் கைவிட்ட மாட்டார். நீங்க வேணா பாருங்க, திருடு போன உங்க பொருளெல்லாம் எந்த சேதனம் இல்லாம அப்படியே திரும்ப கிடைச்சிடும். நல்லா விசாரிச்சு வைங்க, பாப்போம். வாங்க கார்த்திகா. முத்து, அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. எந்திரா. டேய் சூப்பர்ரா. ஆமா, எந்த தைரியத்தில் நீ அவங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி தரேன்னு சொன்ன? எல்லாம் நீ சொன்னதை நம்பித்தான்டா. அந்த பேக்கை காரில் விட்டுட்டேல. ஆமாண்டா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆனா அந்த கதிரேசா அவங்க கிட்ட அந்த பொருளை திருப்பி தரணுமே. டேய், அவன் நம்மள மாதிரி கிடையாதுடா, ரொம்ப நல்லவன். அதெல்லாம் தந்துருவான். தரட்டும். அட போட. ஏ முத்து, யாரா அது? ஆரம்பத்துல இருந்து சைலண்டா உட்காந்துருக்காரு. ஏண்டா, கண்ணு மட்டும் தான் அவுட்டா இல்ல காது வாங்கி அவுட்டா?
ஒரு ரியாக்ஷனே காணுமே. ஏய், அவர் சதுரகிரி மலைக்கு போகணுமா, கார் புக் பண்ண வந்திருக்காரு. சதுரகிரிக்கா? இவருக்கு தான் கண்ணே தெரியாத. அங்க போய் எந்த சித்திரா போய் பார்க்க போறாரு? அதை பற்றி உனக்கு என்னடா? ஏற்கனவே உன்னால் ஏகப்பட்ட பிரச்சனை. இதை பாடுறா, அப்போ பேசின அமௌண்ட்டை விட ஜாஸ்தியாக கொடுக்கணும், சரியா? சார் 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 ஏன் சார் இருந்துச்சுங்க? சதுரகிரி ப்ரோக்ராம் கேன்சல். ஏன் சார்? அதான் தம்பி சொன்னார, அங்க போய் என்ன பார்க்க போறேன்னு. உன்னால் ஒரு கஸ்டமரே எந்திரிச்சு போயிட்டாரு. அபர்ணா, உன் ஆள்கிட்ட தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டனி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன்டி. என்னடி சொன்ன? நீ அவரை விரும்புறதா சொல்லிட்டேன். நில்லு. ஏன்டி அப்படி சொன்ன? உன்னை யார் அவர்கிட்ட இப்படிலாம் பேச சொன்னது? பின்ன இதுக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டாமா? அவர் டைம் பாஸ்க்கு உன்கிட்ட பேசுறாரா இல்ல சீரியஸாவே லவ் பண்றாரான்னு தெரிய வேண்டாமா? அதான். ஆனா உன்னடி கேட்டதுல அவருக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அவரே உன்கிட்ட வந்து பேசுவாரு பாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்திருக்கேன். போச்சு போச்சு. ஐயோ, அவர் வந்து என்ன பேச போறாரோ? பதில் என்ன தெரிய சொல்றது? உண்மைய சொல்லு. அவரை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? சாரின்னு சொல்லு. அப்புறம் சொல்ற, ஆடி மாசம் சொல்றன்னு இழுத்தடிக்காத. அவரும் பாக்குறதுக்கு நல்ல அழகா தான் இருக்காரு. நல்ல குடும்பத்தாளு போல இருக்காரு. பேசி பழகு. அப்புறம் இன்னும் எல்லா விவரமும் தெரிஞ்சிரும். என்னடி பேசுற? பேசி பழகிறதா? அதுவும் இந்த ஊர்ல? நான் தலையை நிமிந்து பார்த்தாலே என் வீட்டுல இருக்க தருதல என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ணுது. இதுல நீ சொல்ற மாதிரிலாம் செஞ்சேன்னு வையேன், அவ்வளோதான். எதுக்கு நீ தேவையில்லாம என்னால் அவருக்கு பிரச்சனை வரணும்? எனக்கு அந்த பாவம் வேணாம்ப்பா. நானும் அவர்கிட்ட பேச மாட்டேன். பாவம் பார்த்தா லாபம் இல்லடி. உன் தாய் மாமனுக்கு பயந்து இருந்த காலம் முழுக்க இப்படியே புலம்பிட்டு தெரிய வேண்டியதுதான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உன் மாமா உன் கழுத்துல கட்டாய தலை கட்டிடுவான். ஐயோ. என்ன ஐயோ? ஒழுங்கா அந்த கதிரசன் கிட்ட போய் பேசு. 2 பேரும் அவங்கவுங்க விருப்பத்தை சொல்லி வாழ்க்கையில செட்டில் ஆக பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா வளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. சரி வா போலாம். ஏய் அப்பா, அங்க பாருடி. ஐயோ சார் 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 நில்லுங்க. பல்லோருக்கு விழுந்துட போறீங்க. ஐயோ சார் சார் இருங்க சார், நாங்க எடுத்து தரோம். ஏய் எட்ரி, பேப்பர் எடு. நாங்க எடுத்து தரோம் சார், நாங்க எடுத்து தரோம். அபர்ணாவா? ஆமா சார். நல்ல வேலை, இந்நேரம் கீழே விழுந்திருப்பீங்க. பெரிய பள்ளமே இருக்கு. இந்தா இந்தாடி. பார்த்து வரக்கூடாதா சார்? இந்த பொடி. இந்தா. எல்லா பேப்பரும் இருக்குல்ல? இதோ ஒண்ணு எடுத்துட்டு இருக்கோம் சார். இந்தாடி, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். என்ன சார், இந்த பேப்பர்ல வேல் மாதிரி வரைஞ்சிருக்கு. அத குடுமா? எங்க அது? எங்கம்மா அத குடுமா? பாக்குறதுக்கு வேல் மாதிரி இருந்தாலும் அது வேல் இல்லையே. அது வேல் இல்ல, ஆனா வேல் தான். இத நான் ஏற்கனவே பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எங்க எங்கம்மா? சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி சின்ன வயசுல எங்கேயோ பாத்திருக்கேன். விவரம் கூட கேட்டிருக்கேன். இப்போ மறந்து போச்சு. ஞாபகம் வந்தா சொல்றேன். அபர்ணா, இதோட சேர்த்து ஒரு தகடு வச்சிருந்தேன், அத காணுமே. தகடா? ஆமாம்மா. எங்க இருக்கு சார்? இருக்கு சார், நான் எடுத்தேன்.